கன்னட வில்லையை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு வில்லை ஒன்று காணப்படுறது இல்லை. இதுக்கு முன்னால இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரோட இருக்கணும் முன்னால. சரியா? இன்னும் கொஞ்சம் தெளிவா பாக்குறோம்னா இதுல இந்த மாதிரி கட்டமைப்பு இருக்கும். பேர் எழுதி கொள்றேன். இது வந்து பிசிறுடல். பிசிறுடல்ல இருந்து அப்படி முன்னோக்கி நீண்டப்படும், அதாவது வில்லைக்கு முன்னால நேரம் பிசிறுடல் நீண்டப்பட்டதாக காணப்படுறதுதான் கதிராளி. கதிராளி நாங்க ரெண்டு சைட்லயும் பார்க்கலாம். மேல் ஒன்று இருக்கும், கீழ் ஒன்று இருக்கும். அப்ப இதுவும் கதிராளி. அப்ப நாங்க இது கிடப்பட்ட இந்த இடைவெளியை தான் நாங்க கண்மணி என்று சொல்றோம். இந்த ரெண்டு கதிராளி கிடைப்பட்ட அந்த ஸ்பேஸ் தான் கண்மணி. இதனோட தான் ஒளி உள்ள வர போகுது. அதே நேரம் இந்த பிசிறுடல்ல இருந்து வில்லையை நோக்கி சின்ன 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 டிஷ்யூஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது, ஒரு கட்டமைப்பு இருக்குது. இதை நாங்க இணையம் என்று சொல்றோம். அது வில்லைய தாங்கி வச்சுக்கிறபடினால இது பேர் தாங்கி இணையம்னு சொல்றோம். வில்லையை தாங்கிறபடினால தாங்கி இணையம். அப்ப இந்த ரெண்டு தாங்கி இணையத்துக்கு இடையில தான் இந்த வில்லை காணப்படுது. சரியா? மற்றது இந்த வில்லையை பாருங்க, இந்த படத்துல வரைஞ்சிக்கிற மாதிரி இது இரட்டை குவிவான வில்லை. இந்த வில்லையை சுற்றி ஒரு ஒரு பாதுகாப்பு உரை ஒன்று இருக்கு. இதுக்குள்ளதான் வில்லை இருக்க போகுது. நாங்க இது ஒரு ஒற்றை மென்சோ புண்ணாக மாதிரி கருதி கொண்டா சரி. வெளியாளர் பாதுகாப்பு உரை வரைக்கும் அந்த பாதுகாப்பு உரைக்கு நாங்க பேர் வச்சுக்கிறோம் வில்லையம். அந்த வில்லைன்னா உரையில பேர், அது வில்லை உரை அல்லது வில்லையம்னு சொல்லலாம். அந்த வில்லை உரைக்குள்ளதான் அந்த வில்லை இருக்க போகுது. இந்த வில்லை எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜெலித்தன்மையானது, உள்ளுக்குள்ள வந்து ஜெலித்தன்மையானது காணப்படும். மற்றது இது இந்த வில்லை இந்த உட்புற கட்டமைப்புகள் புரதத்தினால் ஆக்கப்பட்டது. சரியா? உள்ளதான் இதுல அடிப்படையான தகவல். நாங்க இதுல இருந்து இந்த கேள்வியை பார்ப்போம். முதலாவது உடைய பாருங்க, இது கண்ணாடியுற நீருக்கு பிற்புறமாக அமைந்துள்ள ஒளி ஊடுபுகவுடன் கட்டமைப்பாகும். இப்ப கண்ணாடியுற நீர்ன்றது வில்லைக்கு பின்னால்தான் இருக்குது, வில்லைக்கு முன்னால இருக்கிறது நீர்மையோட நீர். அப்ப வந்திருக்கணும், இது நீர்மையோட நீருக்கு பிற்புறமாக அமைந்துள்ள ஒளி ஊடுபுகவுடன் கட்டமைப்பாகும். இவ்வளவு காணப்படும். இந்த இடத்துல இருக்குது கண்ண அப்படி வரைஞ்சோம்னு சொன்னா அப்படித்தானே இருக்குது. இதுல ஒரு முன்னுக்கு தள்ளின மாதிரி இங்க கண் வரும். இந்த பகுதியில் காணப்படக்கூடியது நீர்மையோட நீர். இங்கதான் கண்ணாடியோட நீர் இருக்குது. அப்போ கண்ணாடியோட நீருக்கு பிற்புறமா இல்லை, வில்லைக்கு பின்னால்தான் கண்ணாடியோட நீரே காணப்படுது. எனவே இதுல முதலாக குற்று தவறானது. நம்ம பிற்புறமா இருந்தத நீங்க முற்புறமான மதியில சரி. கண்ணாடியோட நீருக்கு முற்புறமாக வில்லை அமைந்துள்ளது அப்படின்னு கேள்வி மாத்திக்கலாம். பிற்புறமா உள்ளதை முற்புறமான மாத்திக்கொள்ளும். இரண்டாவது கூற்று, புரதத்தினால் ஆக்கப்பட்டதும் வில்லையத்தினால் சூழப்பட்டதுமான இரட்டை குவிவான கட்டமைப்பாகும். அதான் சொல்லிக்கிறோம். இதுல ஜெலித்தன்மையான கட்டமைப்பு, அது உள்ள புரதம் காணப்படும். அதுல சூழ்ந்து ஒரு வில்லையத்தினாலான ஒரு உரை காணப்படும். அதே நேரம் இது இரட்டை குவிவான ஒரு கட்டமைப்பு. எனவே இதுல இரண்டாவது கூற்று திருத்தமானது. மூணாவது, தாங்கி இணையத்தின் இழிவை குறைவடையும் போது வில்லையின் குவிவு தன்மை குறைவடைகிறது. சரியா? இதுல ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் இருக்குது. பிசித்தசை, இது இந்த ஓடுதல் நீங்க ஞாபகம் வச்சுதான் சரி. பிசித்தசை வந்து தளர்ற நேரம். பிசித்தசை தளரும் போது நான் எழுதி கொள்றேன். இந்த பிசித்தசை தளர்ற நேரம் தாங்கி இணையம் சுருங்கும் அல்லது இழுவைக்குட்படும். தாங்கி இணையம் இழுவைக்குட்படும். சரியா? அப்படி சொன்னா இப்படி பிடிச்சி இழுக்கும். ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுக்கிறபடினால வில்லை மெல்லிசா போகும். வெள்ளை மெல்லிசா பண்ண என்ன செய்யும்? அதில் குவிய தூரம் குவிவு
குறைவடையும். சரியா? இது வில்லையை பிடிச்சி இழுத்தா வில்லை வந்து மெல்லிசா மாறும். வில்லை மெல்லிசா போனா அதுல குவிவு வளைவு குறைவடையும். அதுதானே இப்படி சொல்லுவோமே, குவிய விட்டுட்டு நாங்க வளைவு சொல்லுவோம். இதுல வளைவு குறையும். வளைவு குறைஞ்சா குவிய தூரம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். வில்லை மெல்லிசா போனா குவிய தூரம் அதிகரிக்கும். இதுல இது வளைவு குவிவுன்றதெல்லாம் விடுத ஒன்றுதான். இதுல கன்ஃபியூஸ் ஆனது குவிவு அல்லது வளைவு குறைவடையும், குவிய தூரம் அதிகரிக்கும். எங்களுக்கு இங்க குவிய தூரம் சம்பந்தமா தெளிவா இருக்கு. அது நீங்க லைட்டோட வச்சுக்கணும். பிசிக்ஸ்ல அந்த கேள்வி வரும். எங்களுக்கு இதோட பயாலஜி முடியுது. இந்த பிசித் தசை தளரமா இருந்தா இது ஒன்று கூட எதிரான செயற்பாடு. இப்ப பிசித் தசை தளர்ந்தா வில்லை தாங்கி இணையமும் தளரும்னு எதிர்பார்க்காதீங்க. இதுக்கு ஆப்போசிட்ல யோசிச்சுக்கணும். அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. பிசித் தசை தளரும், தாங்கி இணையம் வந்து இழுவைக்குட்படும். இழுவைக்குட்படும் விளங்கிட்டா அவங்களுக்கு இந்த விஷயம் கிளியரா போயிடும். இது இழுவைக்குட்பட்டா இப்படி இழுப்படும். எனவே வில்லை மெல்லிதா மாறும், குவிவு தன்மை குறைவடையும் அல்லது வளைவு குறைவடையும். இதுக்கு ஆப்போசிட் தான் மாற்றுறது. இதுல ஆப்போசிட்டா தான் நீங்க மற்ற விஷயத்த பார்க்கணும். இந்த கேள்வியா தான் ஆப்போசிட் கேள்வி தான் அது. தாங்கி இணையத்தின் இழுவை குறைவடையும் போது இழுவை நான் அதிகரிக்கும் சொல்றேன். இழுவை அதிகரிச்சா குவிவு குறையும். கேள்வி எப்படி? தாங்கி இணையத்தின் இழுவை குறைவடையும் போது இது குறைவடைந்தா வளைவு என்ன செய்யும்? அதிகரிக்கும் அல்லது குவிவு அதிகரிக்கும். தாங்கி இணையத்தின் இழுவை குறைவடையும் போது வில்லையின் இழுவை குறைவடைஞ்சா வில்லையின் வளைவு அதிகரிக்கும். இப்ப விடையில தரப்பட்டிருக்குது குறைவடைகிறேன்னு சொல்லி. எனவே எங்களுக்கு இங்க மூணாவதும் தவறா போகுது. நேரம் அந்த கேள்விக்கு டபுள் ஆன்சரா மாறும். சரியா? முதலாவது மூணாவது வர சான்ஸ் நான் பார்ப்போம். நாலாவது விடைய பாருங்க. வில்லை தடிப்பை மாற்றுவதன் மூலம் அதன் ஒளிமுறிவு வலு மாறுகின்றது. அப்ப வில்லை வந்து இப்படி ரெண்டு அழிக்கிறேன். வில்லை அது பாக்குற பொருள்ற அமைவிடத்துக்கு ஏற்ற மாதிரி, சரியா? வன்மையிலுள்ள பொருளை பாக்குற நேரம் வில்லை இந்த ஷேப்ல இருக்கும். அண்மையிலுள்ள பொருளை பாக்குற நேரம், அதுவே சேமையிலுள்ள பொருளை பாக்குற நேரம் வில்லை இந்த ஷேப்ல இருக்கு. மெல்லிதான் மாறி. இப்ப வில்லை அந்த வளைவு இப்படி கூடி குறைகிற நேரம் இதுல ஒளிமுறு வலுவும் கூடி குறை. அண்மையிலுள்ள பொருள் நாங்க கட்டாயம் அந்த பொருளை தான் பார்த்து கொண்டிருக்கோம். எனக்கு ஒளிக்கதிர் இப்படி வரும். சேமையோட பொருளா இருந்தா நாங்க அந்த குறிப்பிட்ட பொருளை தவிர எல்லா விஷயமும் கண்ணு தென்படும். அதனால நிறைய ஒளிக்கதிர் இப்படி சமாந்தரமாக வந்து சேரும். இது முடிக்கிற நேரம் இப்படி முடிக்கும். சரியா? இப்ப இந்த ரெண்டு வில்லை ஷேப்பை பாருங்க. இப்ப இதுல முதலாவது வில்லை இதுல ஆரம்ப ஒளிக்கதிர பாதை இப்படித்தானே இருக்குது. இது இவ்வளவு தூரம் முடிச்சுக்குது. இந்த கோணம் அளவுக்கு இதுல முறிவலை இருக்குது. அதே நேரம் இந்த வில்லை இது ஏ இதை பின்னு வைக்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். இதுல முறிவலு இந்த கோணம். இந்த ரெண்டு கோணத்தை ஒப்பிட்டு பாருங்க. இது கிட்டத்தட்ட 90 விடவும் குறவு. இது கிட்டத்தட்ட 90 அண்மித்தவர் பெருமானம் அல்லது ஒரு 60 பெருமானம் வரும். அப்போ இதுல ஏத முறிவலுதான் அதிகம். சரியா? பிஏ விட ஏக்கு முறிவலு அதிகமா இருக்கு. எங்களுக்கு இதை பத்தி நான் கேள்வி இல்லை. ஆனா விட அப்படித்தான் நிக்குது. வில்லை தடிப்பை மாற்றுவதன் மூலம் ஏற தடிப்பு வேற பீர் தடிப்பு வேற மாற்றுவதன் மூலம் அதன் ஒளிமுறிவு வலு மாறுகின்றது. கூற்று சரியா? அடுத்ததை விட 5வது விட வில்லைக்கான போசனை நீர்மையோட நீரினால் வழங்கப்படுகிறது. 5வது பாருங்க. நீர்மையோட நீர் தான் இந்த வில்லைக்கான போசனையே வழங்கும். இதுக்கு வில்லைக்கு முன்னாலே இந்த வெளிவன்படலாம் குருதிக்கலங்கள் அற்றது. குருதிக்கலன் அற்றது. இது கடையில அந்த பாயை தான் நாங்க நீர்மையோட நீர்னு சொல்றோம். இது பின்னாலேங்கிற பாய் பின்னாடி பாய் இல்ல, பின்னாடி ஜெலி. வில்லைக்கு பின்புறமாகிற கண்ணாடியோட நீர் என்பது ஜெலி தன்மையானது. வில்லைக்கு முற்புறமாகிற நீர்மையோட நீர் தான் பாய் தன்மையானது, நீர் தன்மையானது. அப்போ இந்த நீர்மையோட நீர்மைங்கிற போசனை தான் இந்த வில்லையில உரை
அது போல வில்லை, அது போல வில்வன்படலம், இந்த மூன்றுக்கும் போசனை வளம். சரியா? வில்லைய உரை, வில்லையம், பிறகு வில்லை, அதாவது வில்வன்படலம், இந்த மூன்றுக்கான போசனை வழங்குகிறது. எங்களுக்கு இதுல கூற்று சொல்லிக்குது வில்லைக்கான போசனை நீர்மையோட நீரினால் வழங்கப்படுகிறது. எனவே இந்த கூற்றும் சரியான